கொஞ்சம் உண்மைய பச்சையா பேசுவோமா? ஒரு நிமிஷம் கவனிங்க. உங்க ராத்திரி தூக்கம் மட்டும் அலங்கோலமா இருந்தா உங்க வாழ்க்கையே உங்க கட்டுப்பாடுல இருக்காது. இதுதான் நிதர்சனமான உண்மை. காலையில நீங்க எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு முக்கினாலும் உங்க நாள் உருப்படியா போகாது. ஏன் தெரியுமா? நீங்க காலையில முழிக்கும்போது தோக்கல, அதுக்கு முந்தின ராத்திரியே நீங்க தோத்துட்டீங்க. போன் நோண்டுறது, ஓவர் திங்கிங் பண்றது, லேட்டா தூங்குறது, இங்கதான் உங்க ஒழுக்கம் சுக்குநூறா உடையுது. உங்க காலை பொழுது நீங்க முந்தின ராத்திரி என்ன பண்றீங்களோ அங்கதான் ஆரம்பமாகுது. சோ உங்க பகல் பொழுது சிறப்பா இருக்கணும்னா உங்க ராத்திரி பொழுத நீங்க சரி பண்ணியே ஆகணும். இன்னைக்கு ராத்திரி உங்க மூளைய டோட்டலா ரீசெட் பண்ணி உங்க தூக்கத்தை சரி பண்ணி நாளைக்கு காலையில எந்த பிரச்சனையும் இல்லாம ஈஸியா எந்திரிக்க 4 முக்கியமான பழக்கங்களை சொல்ல போறேன். முதல் பழக்கம், டிஜிட்டல் சன்செட். தூங்குறதுக்கு ஒரு நேரத்தை பிக்ஸ் பண்ணுங்க. அந்த நேரத்துக்கு குறைஞ்சது 60 நிமிஷம் முன்னாடியாவது அந்த போனை பயன்படுத்துறத நிப்பாட்டுங்க. ஸ்க்ரோலிங் கூடாது, வீடியோ பார்க்க கூடாது. முக்கியமா இன்னும் 5 நிமிஷம் பார்த்துட்டு படுப்போம்னு உங்களை நீங்களே ஏமாத்திக்க கூடாது. உங்க மூளை டயர்டா இல்ல, அது அளவுக்கு அதிகமா தூண்டப்பட்டிருக்கு. அந்த ஸ்கிரீன்ல இருந்து வர்ற வெளிச்சம் உங்க மெலடோனின் ஹார்மோனை தடுக்குது. மெலடோனின் தான் உங்களுக்கு தூக்கத்தை கொடுக்கிற இயற்கை மருந்து. அதனாலதான் உங்களுக்கு தூக்கம் வர்ற மாதிரி இருக்கும், கண்ணு சொக்கும், ஆனா தூங்க முடியாது. உங்க மண்டை ஓடிட்டே இருக்கும். ராத்திரி நேரத்துல போன் பார்த்தா உங்க தூக்கத்தோட தரம் குறைஞ்சு போகும். அடுத்த நாள் முழுக்க உங்க மனசு அமைதி இல்லாம பதட்டமாவே இருக்கும். ராத்திரி போன தூக்கி ஓரமா வைக்க முடியலன்னா உங்களுக்கு ஒழுக்கம் இல்லைன்னு அர்த்தம் இல்ல, உங்களுக்குன்னு ஒரு வரம்பு இல்லைன்னு அர்த்தம். அதுக்கு பதிலா அமைதியா ஏதாவது பண்ணுங்க. ரூம் லைட்டை குறைங்க, இல்லனா ஒரு புக்கை எடுத்து சில பக்கங்களை படிங்க. உங்க மூளை அமைதியாக அதுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. ஒரு தெளிவான எல்லையை போடுங்க. அதை தினமும் ஃபாலோ பண்ணுங்க. 2வது, நாளை போருக்கு தயாராகுங்க. நிறைய பேர் ஏன் நிம்மதியா தூங்குறது இல்ல தெரியுமா? ஏன்னா அவங்க மூளை இன்னும் பிஸியாவே இருக்கும். நாளைக்கு என்ன பண்ணணும், ஏது பண்ணணும்னு யோசிச்சுட்டே இருப்பாங்க. இது மூளைய ஆஃப் ஆக விடாது. தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு சில நிமிஷம் ஒதுக்குங்க. நாளைக்கு செய்ய வேண்டிய மிக முக்கியமான டாப் 3 வேலையை மட்டும் ஒரு பேப்பர்ல எழுதுங்க. உங்க வாழ்க்கைய அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போற வேலையை மட்டும் எழுதுங்க. எழுதுறதுல தெளிவா இருங்க. சும்மா எல்லாத்தையும் எழுதி லிஸ்ட் போடாதீங்க. எது உண்மையாவே முக்கியமோ அதுல மட்டும் கவனம் வைங்க. இப்படி பண்ணிட்டீங்கன்னா காலையில எந்திரிக்கும் போதே என்ன பண்ணணும்னு உங்க மூளைக்கு தெளிவா தெரிஞ்சிரும். என்ன செய்யலாம்னு யோசிச்சு நேரத்தை வீணாக்க மாட்டீங்க. தெளிவா வேலைய ஆரம்பிப்பீங்க. எல்லாத்தையும் பேப்பர்ல எழுதி வச்சுட்டா உங்க மூளை ரிலாக்ஸ் ஆகிடும். எதுவும் மிஸ் ஆகலைங்கிற நிம்மதி வரும். யோசிக்க ஒன்னும் இல்லனாதான் நிம்மதியான தூக்கம் வரும். தெளிவு இருந்தாதான் அமைதி கிடைக்கும். அமைதி இருந்தாதான் நிம்மதியான தூக்கம் வரும். 3வது, அரைகுறை வேலையை முடிங்க. சில சமயம் சின்ன சின்ன வேலை இருக்கும், அது அன்னைக்கு பகல்லையே ஈஸியா முடிச்சிருக்கலாம். ஆனா நீங்க முடிக்காம விட்டிருப்பீங்க. ஆனா உங்க மூளை அதை மறக்காது. ராத்திரி முழுக்க அதை நினைச்சு ஓவர் திங்கிங் பண்ண வைக்கும். ஒரு விதமான அமைதியின்மையை உருவாக்கும். தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு சில நிமிஷம் எடுத்து அன்னைக்கு நாளை ரிவ்யூ பண்ணுங்க. எதை செய்யாம தள்ளி போட்டீங்கன்னு கவனிங்க. எதை இன்னும் சிறப்பா செஞ்சிருக்கலாம்னு யோசிங்க. ஏதாவது சின்ன வேலையை உடனே முடிக்க முடியும்னா சோம்பேறித்தனம் படாம முடிச்சு தள்ளுங்க. இல்லனா நாளைக்கு அந்த வேலையை எப்போ முடிப்பீங்கன்னு தெளிவா முடிவு பண்ணி எழுதி வைங்க. அந்த வேலைய அந்தரத்துல தொங்க விடாதீங்க. தெளிவா இல்லாம விடாதீங்க. உங்க மூளைக்கு ஒரு தெளிவான பிளான் கிடைச்சா அது உங்களை ஞாபகப்படுத்தி டார்ச்சர் பண்றதை நிப்பாட்டிடும். ஏன்னா மண்டையில எந்த பாரமும் இல்லனாதான், எந்த வேலையும் பெண்டிங் இல்லனாதான் தூக்கம் ஈஸியா வரும். 4வது, பிக்சட் ஸ்லீப் டைம். தூங்குறதுக்குன்னு ஒரு நிலையான நேரத்தை முடிவு பண்ணுங்க. தினமும் அதே நேரத்துல தூங்குங்க. இன்னைக்கு எப்படி ஃபீல் பண்றீங்க, மூட் எப்படி இருக்குன்னுலாம் பார்க்காதீங்க. கன்சிஸ்டண்டா இருங்க. உங்க தூங்குற நேரம் தாறுமாறா இருந்தா உங்க உடம்பு குழம்பி போயிடும். உங்க உடம்புக்குள்ள ஒரு கடிகாரம் ஓடுது. அதுக்கு பேரு சர்க்காடியன் ரிதம். அதுதான் உங்க தூக்கம், உங்க எனர்ஜி, உங்க உடம்பு தேர்றது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுது. தினமும் ஒரே நேரத்துல தூங்குனா உங்க உடம்பு தானாவே ரெஸ்ட் எடுக்க தயாராகிடும். நீங்க காலையில சீக்கிரம் எந்திரிக்கணும்னா அதுக்கு ஏத்த மாதிரி சீக்கிரம் தூங்கணும். ஒரு ரூட்டீன் இல்லாம இஷ்டத்துக்கு ரொம்ப சீக்கிரமாவோ இல்ல ரொம்ப லேட்டாவோ தூங்குனா உங்க உடம்பு சைக்கிள் கெட்டு போயிடும். ஒரே நேரத்துல தூங்கும்போது தூக்கம் ஈஸியா வரும், உடம்பு நல்லா குணமடையும், காலையில ஃப்ரெஷ்ஷா எந்திரிக்கலாம். இப்போ இந்த 4 பழக்கமும் உங்க கையில இருக்கு. ஆனா ஒன்னு நல்லா புரிஞ்சுக்கோங்க, இதை சும்மா 1-2 நாள் பண்றதுனால ஒரு மண்ணும் மாறாது. தொடர்ந்து சில வாரங்களுக்கு விடாம பண்ணுங்க. அப்போதான் வித்தியாசம் தெரியும். நல்ல தூக்கம், அமைதியான மனசு, உங்க நாள் உங்க கட்டுப்பாட்டுல இருக்கும். என தொடர்ந்து செய்யறதுதான் உங்க வாழ்க்கைய உண்மையாகவே மாத்தும். உங்க ராத்திரி தான் உங்க காலைய முடிவு பண்ணுது. உங்க காலை தான் உங்க ஒழுக்கத்தை முடிவு பண்ணுது. சோ உங்க ராத்திரியை நாசம் பண்ணிட்டு பகலை சரி பண்ண ட்ரை பண்றத நிப்பாட்டுங்க. நீங்க மாற தயார்னா இன்னைக்கே ஆரம்பிங்க. கமெண்ட்ல நைட் 1ன்னு டைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.